ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் தீபிஸ் பிங்க் டைரி. இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, ஆஃப்கோர்ஸ் நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருக்கிற ஒரு வீடியோ தான். ஒரு ஒரு மேக்கப் ப்ராடக்ட், ஒரு ப்ராடக்டோட ரிவ்யூ. ரெட்டினால், என்னோட ரெட்டினால் அப்படின்னு நான் பார்த்து சொல்லுவேன். இது வந்து ஒரு மினிமலிஸ்டோட ரெட்டினால், 0.3%. ஸோ இன்னைக்கு ஃபுல்லாகவே இதை பற்றிய A to Z டீட்டெயில்ஸ். இது ரெட்டினால்னா என்ன, யார் யார் யூஸ் பண்ணலாம், எப்பப்போ யூஸ் பண்ணலாம், அடுத்து வந்து போத் விமனும் யூஸ் பண்ணலாமா, மென்னும் யூஸ் பண்ணலாமா, எந்த டைமில் யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதில் வந்து இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது எல்லாமே வந்து இந்த வீடியோவில் A to Z கொடுத்துருக்கேன். அதுக்கு முன்னாடி ப்ரிகாஷன்ஸு, அதுக்கப்புறம் என்னென்ன அட்வான்டேஜஸ், மைனஸ், அட்வான்டேஜஸ், நெகட்டிவ்ஸ் எல்லாமே வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறோம். ஸோ ரெட்டினால் வாங்கணும், நான் பிகினராக இருக்கேன், அவங்களுக்கு எல்லாமே வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து சேலஞ்ச் பண்ணி நீங்கள் ரெட்டினால் வந்து நீங்கள் கடையில் போய் வாங்கலாம், இல்லை ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பிகினர்ஸோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஓகே. இப்போது ரெட்டினால் அப்படிங்கிறது என்ன? இப்போ நான் எதுவுமே வேண்டாம், ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ரெட்டினால்னால் ஃபஸ்ட்டு என்ன? விட்டமின் ஏ. இப்போ நிறையா சீரம் வந்து மார்க்கெட்டில் வந்துருச்சு. இப்போ மாய்ஸ்சரைசர் முதற்கொண்டு இந்த நிறையா விட்டமின் சி பேஸ்டு, நியாசினமேட் பேஸ்டு எல்லாமே வந்துருச்சு. ஸோ ரெட்டினால் வந்து அப்படின்னா என்ன, முதல்ல அவேர்னஸ் புரிஞ்சுக்கணும் ரெட்டினால்னா என்ன அப்படின்ட்டு. ரெட்டினாலுங்கிறது ஒரு விட்டமின் ஏ சப்ஸ்டன்ஸ். அந்த விட்டமின் ஏ இது ஒன்று தான். இது வந்து ஒரு பிராண்ட், அவ்வளோது. மினிமலிஸ்ட் பிராண்டை நீங்கள் எந்த பிராண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பார்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்து மினிமலிஸ்டோட ரெட்டினால் 0.3 பற்றி தான் நான் பேச போகிறேன். ஆனால் இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அது என்ன, வாட் இஸ் வாட், அவ்வளோதான். இது வந்து விட்டமின் ஏ. ஏஜ் இருக்கவங்க, ஏஜிங் இது வந்து 25+ இருக்கிறவங்க வந்து இது வந்து யூஸ் பண்ணணும். முன்னாடி இருக்கவங்க யூஸ் பண்ண வேண்டாம், ஓகேங்களா? ஏன்னா 25க்கு மேலே தான் வந்து ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கும். ஸோ அப்போ வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம். ஏன் இந்த சீரத்தை யூஸ் பண்ணணும்? டிட் யூ திங்க் அபவுட் இட்? எஸ், பிகாஸ் இது வந்து ஒரு விட்டமின் ஏ. விட்டமின் ஏ மட்டும்தான் உங்கள் ஸ்கின்னோட ஜீன், டிஎன்ஏ வரைக்கும் போய் உங்கள் ஜீன் அந்த ஏஜ் ஆகிற டிஃபைனிங் ப்ராசஸை வந்து இது சேஞ்ச் பண்ண உள்ள அதோட ப்ராசஸ் பண்ணும். பட் அந்த அளவுக்கு நான் டெர்மட்டாலஜிஸ்ட் கிடையாது. இது வந்து இந்த அளவுக்கு ரெட்டினால் ஒன்று தான் உங்கள் ஸ்கின்னோட ஏஜிங்கை வந்து டிஃபைன் பண்ணும், ஏஜிங்கை வந்து போஸ்ட்போன் பண்ணும். இது வந்து ஏஜ் ஆகாமே வச்சுருக்காது. இப்போ வந்து 30 வயசு, இப்போ 30 வயசுக்கிட்ட இருக்கீங்கன்னா அந்த 30 வயசு மாதிரி தோற்றம் உங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னா ரெட்டினாலை வந்து ட்ரை பண்ணுங்க, ஓகேங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன். இதான் வந்து ரெட்டினால். ஓகே, இந்த ரெட்டினால்னா என்னன்னு பார்த்தாச்சு. இது யார் யார் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, போத் மென்னும் யூஸ் பண்ணலாம், விமனும் யூஸ் பண்ணலாம். இது செகண்ட். தேர்டு ஒன் வந்து ரெட்டினாலை வந்து எப்போ யூஸ் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ரெட்டினால் வந்து நைட் டைம் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், பகலில் யூஸ் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து மெயின். இன்னொன்று வந்து, ஓகே மேம், நீங்கள் நைட் டைம் யூஸ் பண்ண சொல்கிறீங்க, எந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஃபஸ்ட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. கிளென்ஸ் ஆர் சோப், ஃபேஸ் வாஷ், based on your whatever you have, just to do it. ஃபேஸ் கிளென்ஸ் சுத்தம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுங்கள். மாய்ஸ்சரைசர் உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட் நிறையா மார்க்கெட்டில் இருக்குது. நான் சஜஸ்ட் பண்ணுறது ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். பாண்ட்ஸ் ஜெல் இருக்குல்ல, அந்த மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். போட்டுட்டு ஒரு 2 minutes கழிச்சிட்டு ரெட்டினால் 2 drops மட்டும் விடுங்க. இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ நான் கொடுக்குறேன், பட் அதனால் என்னன்னு நான் சொல்கிறேன். ஓகே, 2 to 3 drops மட்டும் வந்து நீங்கள் இந்த ஃபார்மில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மூஞ்சி ஃபுல்லாமே வந்து டாட் வச்சுட்டு அப்ளை பண்ணணும், ஓகேவா? அதுக்கப்புறம் மேலே மறுபடியும் ஒரு மாய்ஸ்சரைசர், லைக் அ சாண்ட்விச் டெக்னிக். Okay, because I reviewed and I searched lots of research through Google, YouTube, dermatologist, because I have to use this retinol because 25+ ஏஜ் எனக்கு ஆகுது. ஸோ அதனால் நான் ரெட்டினால் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ட்ரை பண்ணேன். ஏஜ் ஆகுதோ ஆகலையோ கண்டிப்பாக ரெட்டினால் யூஸ் பண்ணுங்கள் 25+. இதுதான் வந்து என்னோட டாக்டர் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? அதனால் 25 ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ரெட்டினால். இது ஒன். இது வந்து இதான் சொல்லிட்டேன்னா எப்படி யூஸ் பண்ணணும், நைட் டைம் தான் யூஸ் பண்ணணும். நைட் டைம் யூஸ் பண்ணுங்கள். பட் நீங்கள் என்ன பண்ணணும், காலையில் எழுந்திரிச்சு அப்படியே வீட்டை விட்டு ரெடி ஆகிட்டு அப்படியே போகக்கூடாது. கண்டிப்பாக நீங்கள்
Sunscreen must. Please guys, please apply sunscreen on your skin whenever you woke up at morning, because retinol ரொம்ப நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து ரொம்ப 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 சென்சிட்டிவாக ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் சன்பர்ன் ஏதாச்சும் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் ஸ்கின் பீல் ஆகும். சம்டைம் இரிட்டேஷன்ஸ், ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன்ஸ் ஏதாச்சும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ப்ளீஸ் பி காஷியஸ். நீங்கள் நைட்டு அப்ளை பண்ணிட்டு காலையில் எழுந்திரிச்சு சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் வந்து ரெட்டினால்னா என்ன, யார் யூஸ் பண்ணணும், எப்போ யூஸ் பண்ணணும், யூஸ் பண்ண பிறகு எப்படி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும், இதெல்லாம் நான் சொல்லியாச்சு. ஓகேவா? இப்போ பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். இப்போ நான் யூஸ் பண்ணது வந்து மினிமலைஸ்ட் கேமரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். எஸ், மினிமலைஸ்ட். இப்போ மினிமலைஸ்ட் நான் ஏன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், எனக்கு எப்போவுமே டெர்மாக்கோவோட ப்ராடக்ட் தான் எனக்கு ரொம்ப ஃபேவரபிள். பிகாஸ் அது வந்து யார் வேணால் யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் நான் ட்ரை பண்ணும்போது அப்போ வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு. ஏன்னா இது வந்து ஸ்விக்கியில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிகாஸ் இன் பெங்களூர் ஐ வாஸ் ஆர்டர்டு த்ரூ ஆன்லைன். வாட் எவர் ஐ டோன்ட் ஹேவ் இன் மை ஹோம் ஐ கேன் ஆர்டர் த்ரூ Swiggy. So this also stock out ஆயிடுச்சு. பிகாஸ் ஐ டோன்ட் ஹாவ் அ பேஷன்ஸ், ஐ நீட் டு ட்ரை. ஸோ எனக்கு பேஷன்ஸே இல்லை, எனக்கு பொறுமையே கிடையாது. அதனால தான் நான் வந்து ஆர்டர் இது எது இருந்தாலும் பூ இருந்தாலும் எனக்கு பேஷன்ஸ் இப்போ வர ரொம்ப குறைஞ்சிட்டு வருது எனக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் இது வந்து ஆர்டர் பண்ணிட்டேன். சரி, மினிமலிஸ்ட்டை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ணிட்டேன். செம்மையாக இருந்துச்சு, எனக்கு வந்து நல்லா இருந்தது. இன்னொன்று முக்கியமாக நான் வார்னிங் கொடுத்தேன்னு சொல்கிறேன் இல்லையா? என்ன வார்னிங்னா, நீங்கள் எந்த ஒரு சீரம் எக்ஸப்ட் நியாசினமேட் அண்ட் விட்டமின் சி சீரம் வந்து யார் வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி கோஜிக் ஆசிட்ஸ், இன்னொன்று வந்து ரெட்டினால், பெப்டைடு, இதை மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை வந்து சஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெட்டினாலுக்கு நான் டெர்மட்டாலஜிஸ்ட்டை சஜஸ்ட் பண்ணேன். ஷீ டோல் மீ டு டூ இட் ஃபார் மை ஸ்கின் டைப். அண்ட் நான் எப்போவுமே கேட்டேன், எனக்கு கோஜிக் ஆசிட் டெர்மாக்கோ யூஸ் பண்ணால் கண்டிப்பாக சொன்னாங்க. ஆனால் டெர்மாக்கோ பண்ணாமல் எனக்கு ஸ்டாக் அவுட் ஆனாங்கிறது தான் வேறு வழியே இல்லாமல் இதை வாங்கினேன். பட் வாங்கினது ப்ளஸ் ஆயிடுச்சு. அதனால தான் நான் சொல்கிறேன், ரொம்ப நல்லாயிருக்கு இந்த சீரம், எந்த ஒரு மைனஸ் எனக்கு தெரியல. ஓகே, இந்த சீரத்தை வந்து இதில் சீரத்தில் வந்து என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். இது ரெட்டினால் 0.3% சீரம். ஓகே, எப்பப்போ அப்போ எல்லாமே சொல்லிட்டேன். இது வந்து ஒரு ஃபேஸ் சீரம் தான். ஓகேங்களா? ஃபேஸ் சீரம், நாட் அ பாடி சீரம். இதில் வந்து என்னென்ன இருக்குன்னா, இது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட். இதுவும் ஒரு இது நான் ரெட்டினாலே மோஸ்ட்லி ஆன்டி ஆக்சிடென்ட் தானே. அதனால் வித் ஆன்டி ஆக்சிடென்ட் என்ன இருக்குன்னா, கோஎன்சைம் Q10ங்கிற ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதே சமயம் பகுஜாயில் ஆயில் அண்ட் ஸ்குவாலன், அது ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக தெரில, ப்ளஸ் ஸ்குவாலன், இந்த இன்க்ரீடியண்ட்லாம் இருக்குது. இதில் எது இருக்கக்கூடாதுன்னா ஆல்கஹால் இருக்கக்கூடாது. ஸோ ப்ளஸ் இதில் ஆல்கஹால் கிடையாது. இன்னொன்று வந்து வேறு என்ன, ஃப்ராக்ரன்ஸ் இல்லை. இது ரொம்ப ஃப்ராக்ரன்ஸ்லாம் கிடையாது, ஆல்கஹால் கிடையாது, இன்னொன்று சிலிக்கோன், இது எதுவுமே கிடையாது. அதனால் இது வந்து ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி. பிகினர் யார் வந்து ட்ரை பண்ணுறாங்களோ அவங்க வந்து கண்டிப்பாக இதை வாங்கலாம். நான் எதுக்கு இது மெயினாக சொல்கிறேன்னா, யார் ரெட்டினால் வாங்க போகிறீங்க, யார் ரெட்டினால் வந்து எனக்கு பிகினராக இருக்கேன் தீபிகா, அதனால் எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் வீடியோன்னு தான் சொல்லுவேன் நான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் போங்க. இது ஒவ்வொரு இடையில நிறைய டிப் கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் போங்க. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கஷ்டம்தான். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அது வந்து இதில் முக்கியமாக இதோட இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நிறையா கொடுத்துருக்காங்க. ரொம்ப அந்தளவுக்கு ரெட்டினால் ரொம்ப அதிகமான கெமிக்கல்ஸ் எதுவும் ஆட் பண்ணல. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின், என்னென்ன டைப் ஆஃப் ஸ்கின் டைப்புக்கு வந்து இது யூஸ் பண்ணலான்னா, ஆல் ஸ்கின் டைப் கேன் யூஸ் திஸ் சீரம். ட்ரை ஸ்கின், ஆயிலி ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், எல்லா ஸ்கின் டைப் வந்து இது வந்து யூஸ் பண்ணலாம். ஒன்று என்னென்னா, சில பேர்த்துக்கு ஸ்கின் ஆல்ரெடி டேமேஜாக இருக்கும் இல்லையா? இந்த டேமேஜாக இருக்கவங்களுக்கு வந்து இந்த சீரம் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சம்டைம் உங்களுக்கு வந்து ட்ரைனஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். ட்ரைனஸ் ஆர் பீலிங் கூட சம்டைம் ஆகலாம். ஸோ டோன்ட் வரி அபவுட் இட். இஃப் யூ ஆர் ஃபீலிங் லைக் தட், எஸ் எனக்கு இந்த மாதிரி ஃபீலிங் இருக்குன்னா அப்போவே ஸ்டாப் பண்ணிடுங்க. எனக்கு இப்போது வந்து இது முடிஞ்சிச்சுன்னா என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டேன். யார் டைப், எந்த டைப் ஆஃப் ஸ்கின் டைப் வந்து கேன் யூஸ் இட், நான் அதுவும் சொல்லிட்டேன். இப்போது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படின்னு நான் அதை சொல்ல போகிறேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் இது வந்து 2 to 3 வீக்ஸ் வரைக்கும் நான் யூஸ் பண்ணிட்டேன். இது வந்து எத்தனை டைம் வீக்லி வந்து 2 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்க
போதுமா நைட்டு மட்டும் 2 டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இது மிஸ் பண்ணிட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்போனா 2 to 3 வீக்ஸ் வந்து யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு வீக்கில் எனக்கு லைட்டாக இரிட்டேஷன் இருந்தது. லைட்டாக இரிட்டேஷன் இருக்க எப்படி லைட்டாக இரிட்டேஷன்னா எப்படி சொல்கிறது உங்களுக்கு தெரியல இரிட்டேஷன்ஸ் ஃபஸ்ட்டு நான் எடுத்தோன்னே ரெட்டினால் இது அதனால் வந்து நான் 0.3% ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு இரிட்டேஷன் இருந்துச்சு. நான் பயந்துட்டேன். நான் அப்போ வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். என்னடா இது இவ்வளோ இரிட்டேஷன் எனக்கு பயம் எனக்கு எனக்கு ஸ்கின் வந்து பேபி ஸ்கின் சாஃப்ட் தான். எனக்கு எப்போவுமே பேபி ஸ்கின் மாதிரி தான் இருக்கும். எனக்கு என்னோடய ஜீன் அந்த மாதிரி. ஸோ அதனால் எனக்கு ரெட்டினல் வந்து 25+ ஆகுதுன்னு டாக்டர் வந்து நீ போட ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. போட ஆரம்பித்தேன். அப்புறம் நான் வந்து ஃபீல் பண்ணிடக்கூடாது ஐயோ எதுக்கு போடுறோன்ட்டு அப்படின்னு டாக்டர்கிட்ட மறுபடி கேட்டதுக்கு இட் வில் ஹேப்பன் கண்டினியூ அகைன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் சாரி பக்கத்தில் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிட்டுருக்கு சாரி டு இன்ட்ரப்ட். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்புறம் நான் மறுபடியும் ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மறுபடியும் ஒரு நாள் இப்போ வந்து 1 வீக்கில் ஒரு நாள் போட்டேன். மண்டே போட்டேன்னு வச்சுக்கோங்களேன். மண்டே போட்டுட்டா ஃப்ரைடே தான் போடுவேன். அந்த மாதிரி மண்டே ஃப்ரைடே போட்டுட்டு 2 to 3 டேஸ் மட்டும் தான் விட்டுட்டு அப்ளை பண்ணிட்டு மாய்ஸ்சரைசர் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு மறுபடியும் மாய்ஸ்சரைசர் சாண்ட்விச் மாதிரி சாண்ட்விச் டெக்னிக்கில் தான் நான் ட்ரை பண்ணுவேன். மாய்ஸ்சரைசர் நெக்ஸ்ட்டு ரெட்டினால் அகெயின் மாய்ஸ்சரைசர் போட்டுருவேன். 2 மினிட்ஸ் கேப் விடுவேன். அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நான் அதுக்கப்புறம் எந்த ஒர்க் எனக்கு இருக்கக்கூடாது. ஆனால் பெட் ஸ்லீப் தான் எடுத்துப்பேன். காலைல எந்திரிச்சு வந்து சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். சன்ஸ்க்ரீன் வந்து யூஸ் பண்ணணும் சன்ஸ்க்ரீன் போட்டு பவுடர் போட்டு கிளம்பிடுவோம் ஆஃபீஸ்க்கு. அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். இந்த 1 வீக் எனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன். 1 வீக் எனக்கு எந்த ரிசல்ட்டும் கிடைக்கல. பட் டாக்டர் செட் ஐ ஷுட் ஹேவ் அ பேஷன்ஸ். ஸோ நான் வெயிட் பண்ணேன். 3rd வீக்கில் எனக்கு நல்ல ரிசல்ட்டு கிடச்சி மை ஸ்கின் பேரியர் எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா ஸ்கின் தான். பட் இன்னும் குழந்த ஸ்கின் பேபி ரொம்ப சாஃப்ட் அந்த மாதிரி ஸ்கின் மாதிரி மாறிச்சு. அன்ஈவனாக இருக்குது எனக்கு இங்கே கிட்ட எனக்கு அன்ஈவன் இங்கே லைட்டாக அன்ஈவன் ஆக ஸ்டார்ட் பண்ணுச்சு. அதுவும் போயிருச்சு அன்ஈவன் ஸ்கின் டோன். பட் பிரைட்னஸ் எனக்கு கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் எனக்கு பர்சனல் ஃபீலான பிரைட்னஸ் கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. இன்னொன்று வந்து டார்க் சர்க்கிள் இந்த மவுத் சுற்றி அரௌண்ட் வந்து கொஞ்சம் போக ஆரம்பிச்சிச்சு. ஆனால் கோஜிக் ஆசிட் மாதிரி இந்த டார்க் சர்க்கிள் அரௌண்ட் மவுத் இருக்கிறதெல்லாம் வந்து போகாது. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் விசிபிள் ரிசல்ட்டு தர ஆரம்பிச்சது பிரைட்னஸ். அதை நாட் டூ மச் பிரைட். எனக்கு அந்த இன்னொரு ஸ்கின் எடுத்து இன்னொரு ஸ்கின் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி பிரைட்னஸாக இருந்துச்சு. சாரி டு சே திஸ் சாரி ஐம் ஜஸ்ட் ஹேப்பி லைக் இந்த மாதிரி கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் நல்லாவே இருந்தது. 1 வீக் 2 வீக் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் 3rd வீக்கில் வந்து என்னோடய ஸ்கின் டெக்ஸ்சரே மாறிடுச்சு. அவ்வளோ நல்லா இருக்குது, ஸ்மூத்தாக இருக்குது, ஈவன் ஸ்கின் டோனாக இருக்குது. டார்க் சர்க்கிள் மவுத் அரௌண்ட் இருந்துச்சு அதெல்லாம் எனக்கு போயிடுச்சுங்க. அது போதா இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு போயிடுச்சு. சில பேருக்கு ஸ்கின் பீல் ஆக வாய்ப்பு இருக்குது. அந்த தோல் உறிஞ்சு வர லைட்டாக ஆக வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று வந்து பிம்பிள்ஸ் வந்து ஸ்டார்டிங்கில் வரலாம். பட் பயந்துடாதீங்க, கண்டினியூ பண்ணலாம். அதனால தான் சொல்கிறேன் முன்னாடி டெர்மட்டாலஜிஸ்ட்டை வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருக்கும். ஸ்கின் வந்து டேமேஜ் ஆனால் ட்ரைனஸ் கொடுக்கும். கண்டிப்பாக சன்ஸ்கிரீன் அப்ளை பண்ணணும். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ். வேறு எதுவும் கிடையாது. வேறு என்ன நான் சொல்கிறது, இதுதான் வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஃபுல்லாக ஒரு ரெட்டினாலோட மெயின் திங் நான் சொல்லுவேன். இன்னொன்று நான் மெயினாக இந்த ரெட்டினால் வந்து நிறையா எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு இந்த மினிமலிஸ்ட்டில். அது நான் ஹானஸ்ட்டாக நான் சொல்லணும்னா பிக்மெண்டேஷன் எனக்கு போச்சு. அது நாட் ஓன்லி நான் சொல்லியிருக்கேன் முன்னாடி பிக்மெண்டேஷன் எனக்கு போயிருக்கு. இன்னொன்று வந்து டார்க் மவுத் சுற்றி கண்ணுக்கிட்ட இருக்கிற இதெல்லாம் எனக்கு இல்லை. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு வர ஆரம்பிச்சது. அது அப்படியே கிளியர் ஆயிடுச்சு. இன்னொன்று வந்து ஏஜிங்கை வந்து குறைக்க ஆரம்பிச்சிச்சு. நான் ஏஜிங் ஸ்கின் டைட்னிங் ஆகும். ஸ்கின்னெல்லாம் ரொம்ப டைட்னிங் ஆகும். போர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். கண்டிப்பாக போர்ஸ் ரெடியூஸ் ஆயிரும். பிம்பிள் எல்லாமே வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். உங்கள் A to Z இருக்கிற ஸ்கின் ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ஒரே சொல்யூஷன்ஸ் இதுதான், ரெட்டினால். அதனால் வந்து எந்த ஸ்கின் டைப்பாக இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. ரெட்டினால் வந்து உங்களோட ஸ்கின்ல கொலேஜனை வந்து உருவாக்குது. கொலேஜன்ஸ் நிறையா சொல்லுவாங்க. கொலேஜன்ஸ்லாம் வந்து க்ரியேட் பண்ணும். அதே சமயம் அது வந்து
ஸ்கின் டைட்னிங், அதாவது ரொம்ப இறுக்கமாக வச்சுக்கும், அதை வந்து வயதான ரொம்ப ஒரு ஏஜிங்கை வந்து குறைக்கும். இதான் வந்து மெயினாக நான் பார்த்தது. என்னோட ஸ்கின்னு இது வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கின் இப்படிலாம் இருந்தது, ஆக்னி போச்சு, போர்ஸ்லாம் இருந்தது, அதுவும் போயிடுச்சு. இன்னொன்று வந்து என் ஸ்கின் வந்து எனக்கு நான் ரொம்ப இன்னும் லவ் பண்ண ஆரம்பித்தேன். என்னோட ஸ்கின் வந்து டோட்டலாக மாறிடுச்சு, நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து கரும்புள்ளிகள், பிளாக் மார்க்ஸ் அதெல்லாம் வந்து எனக்கு போக ஆரம்பிச்சது. இன்னொன்று வந்து ரொம்ப ஒரு ஒரு பழைய தோல் போய் புதுசா ஒண்ணு வந்தா ரீஜெனரேட் ஆற மாரி இருக்கலாம். அந்த மாரி ஃபீலும் எனக்கு கிடைச்சுச்சு. ஸோ இதான் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சுச்சு. அம் அ ஆனா உங்களுக்கு உடனே எல்லா ரிசல்ட் வராது. அட்லீஸ்ட் 2 வீக்ஸ் வெயிட் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு வந்து இது பண்ணணும். எப்ப பிகினர்ஸ் வந்து எப்ப இத வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கலாம்னா, வீக்லி 2 டைம்ஸ் வந்து மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் கிராஜுவலா இன்கிரீஸ் பண்ணுங்க. கிராஜுவல்னா 2 வீக்ஸ் 1 வீக்ஸ்க்கு 2 டைம். இப்போ 1 வீக்ல 3 டைம் மட்டும் யூஸ் பண்ணுங்க. 1 வீக்ல 4 டைம் இனஃப். சாட்டர்டே, சண்டே வெளிய எங்கேயும் போமாட்டேன். வெளிய அதிகமா சுத்துறத வந்து நிப்பாட்டிக்கோங்க இத போட்டுட்டு. ஒரு 2 to 3 வீக்ஸ்க்கு அப்புறம் உங்க ஸ்கின் நல்லா இருக்கும். மறுபடியும் அதுக்குன்னு வெயிலே இருக்க வேண்டாம். ஸோ கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஸ்கின்ன ரொம்ப இது பண்ணிக்கோ. நைட்டு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து ம் இவ்வளோதான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு. ஏ டு இசட் ப்ராப்ளம்க்கு எல்லாமே ஒரே சொல்யூஷன் ரெட்டினால். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இதுதான் தட்ஸ் ஆல் அபவுட் ரெட்டினால் திஸ் வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இதே சமயம் இது வந்து ஒரு பிகினர்ஸ், இது ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஆஃப் வீடியோ. நான் இப்போ ரெட்டினால் வாங்க போகிறேன்னா இது எல்லாமே வச்சுக்கோங்க மைண்டில். இந்த வீடியோ பார்த்துட்டு ரெட்டினால் வாங்க. எனி பிராண்ட் இஃப் யூ வாண்ட் யூ கேன் பை எனிதிங். பட் ஐ சஜஸ்டட் மினிமலிஸ்ட் அண்ட் இதை தவிர இன்னொரு பிராண்ட் எனக்கு ஏதாச்சும் சொல்லுங்கன்னு பார்த்தீங்கன்னா, தெர்மாக்கோல இருக்குது. தெர்மாக்கோல செம்மையாக இருக்கும். அதை ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. அடுத்து செகண்ட் மினிமலிஸ்ட் போங்க. பில்கிரிம்ஸும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த 3 ப்ராடக்ட் வந்து ஐ கேன் சஜஸ்ட் யூ ஆல். அண்ட் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். மோட்டிவேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகும். இன்னொன்று மெயினாக சொல்கிறது என்னென்னா, நான் ஆல்ரெடி கோஜிக் ஆசிட் பற்றி போட்டேன். பயங்கர ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா ரொம்ப கிட்டத்தட்ட 13,000 வியூஸ் போயிருக்கு, மேலேயே போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ டிடன்ட் செக் இட் நவ். அண்ட் கமெண்ட்ஸுக்கு நான் ரிப்ளை பண்ணிகிட்டே தான் இருக்கேன். சில பேருக்கு ரிப்ளை பண்ணல. ரியலி சாரி ஃபார் தட், பிகாஸ் சம்டைம் நான் மிஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அப்பாலஜிஸ். அண்ட் நெக்ஸ்ட் இதுக்கு அடுத்த வீடியோ சம்டைம் இன் பிட்வீன் நான் அதை வந்து போஸ்ட் பண்ணுறேன். உங்கள் கொரிஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரே வீடியோவில் ஆன்சர் பண்ணிடுறேன். ஸோ மை ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ப்ளீஸ் subscribe my channel and share, comment if you have any doubt. கண்டிப்பாக இந்த மினிமலிஸ்ட் ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. அதே சமயம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ப்ரீவியஸ் வீடியோட லிங்க்ஸ் அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் லிங்க் எனக்கு வேணும், லிங்க் ப்ராடக்ட் அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Deepis Pinjari.